13 அங்கதான் வந்து யார் வர்றாங்க, சூரியன் குரு ரெண்டும் இணைஞ்சு ராகுவா வருது. இவர்களுக்கு புத்திர தோஷம் புத்திர சோகம் உண்டு. இல்வாழ்க்கையிலும் பெரிய ஆமா, இல்வாழ்க்கையிலும் தொந்தரவு வரும், புத்திரர்களாலும் தொந்தரவு இருக்கு. இவங்க வம்சாவளியில் யாருக்காவது இந்த பெராலிஸ் அது வர்றது, கேன்சர் மாதிரியான டிசீஸ் வர்றது வம்சாவளியில் இருந்திருக்கலாம். இந்த வலிப்பு, சொரியாசிஸ், இந்த மாதிரி பொடுகு மாதிரி தோல் சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இதுக்காக பயந்துக்க கூடாது யாரும். வம்சாவளியில கூட இருந்திருக்கலாம், இல்ல லைவா கூட இருக்கலாம், இது வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவர்கள்லாம் போய் இந்த 4ஆம் தேதி பிறந்தாங்க இல்லைங்க, இவங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் பத்ரகாளி, வாராகி, துர்கை. தனித்த நாள்ல பிறந்தவங்களுக்கு வழிபாடு சூப்பரா வேலை செய்யும். இந்த 13ஆம் தேதி பிறந்திருப்பாங்க இல்லைங்க, ஆமா, சூரியன் குரு, சரபேஸ்வரர். ஓகே, அது எந்த டயத்துல வழிபாடுலாம் இருக்கா? இவங்க இஷ்ட தெய்வமாவே சரபேஸ்வரர் வச்சுக்கலாம். சரபேஸ்வரர் சூப்பரா வேலை செய்யும், அவர்கள் போய் வழிபடலாம். நிச்சயமா. இந்த 13 வந்து இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் ஆகாத நம்பரை சொல்றேன். ஆமா, அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் இந்த 13ஆம் நம்பர் வீடுன்னு படம் வந்துச்சு. 13ஆம் நம்பர் லிஃப்ட்ல இருக்காதுன்னு சில பேர் சொல்லி. என்ன காரணம்னா என்னோட ஆய்வுல நான் சொல்லிடுறேன். 1ஆம் நம்பர்னா 5, 5ஆம் இடம், சூரியன் 5ஆம் இடம் தானே காலச்சக்கரம். ஆமா ஆமா. 3னா குரு, காலச்சக்கரத்துக்கு 9. அப்ப 5, 9 புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் லாக் பண்ணி இந்த 4ங்கிற ராகு போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து. ஓகே, கூட்டுறப்ப. அப்ப பாருங்க, இவங்களுக்கு இந்த புண்ணியம் பாக்கியம். இந்த 13ஆம் தேதி பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்கயா, நிறைய திறமை இருக்கும், நிறைய உழைப்பு இருக்கும், ஜெயிக்கவே முடியாது. நிச்சயமா. ஒருவேளை கெரியர்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னா கெரியர்ல ஜெயிக்க முடியல. மைனஸ் ஏதாவது ஒண்ணு இலையோடிக்கிட்டே இருக்கும்.